الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وآفية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله وعلى آله وصحبه وسلم. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأما من آمن وعمل صالحا فله جزاء الحسنى وسنقول له من أمرنا يسرا صدق الله العليم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم والله في عون العبد ما كان العبد في عون أخيه رواه المسلم أو كما قال عليه الصلاة والسلام. رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبشيخنا محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز شيخا ومرشدا. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்தவனாக எம் உயிரிலும் மேலான இந்த உலகத்துடைய அருட்கொடையாகிய இந்த உலகமை படைப்பதற்கு காரணமாகிய கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பேரில் ஸலவாத்தும் சலாமும் கூறியவனாய் அன்னலாருடன் உணர்வாலும் உடலாலும் பொருளாலும் தோளோடு தோள் நின்று தியாகித்த உத்தம சஹாபாக்கள் மற்றும் பரிசுத்த குடும்பத்தினர்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், வல்லவர்கள், இறை நேச செல்வர்கள் அனைவர்கள் பேரிலும், குறிப்பாக இறை நேசர்களுக்கெல்லாம் தலைவரும் அரசரும் ஆகிய அல் குத்துபுர் ரப்பானி வல் கௌது சமதானி ஷேகுனா முஹியுத்தீன் அப்துல் காதிரில் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அன்னவர்கள் பேரிலும், உலகம் பூராகவும் தீனுக்காக கடல் கடந்து பயணம் செய்து பாடுபட்ட சற்குணம் குடிகொண்ட ஷாகுல் ஹமீது அப்துல் காதிரின் நாகூரி பாதுஷா நாயகம் அன்னவர்கள் பேரிலும், ஏனைய நபிமார்கள், சஹாபாக்கள், வலிமார்கள், முஸ்லிமான சகோதர சகோதரிகள் அனைவர்கள் பேரிலும், புனிதமிக்க ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வருகை தந்து கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் பேரிலும் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவின் நல் ஆசியும் நல் அருளும் என்றும் நிலவட்டுமாக என வேண்டியவனாய் நவைத்துல் இத்திகாஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜிதி லில்லாஹி தஆலா, அல்லாஹுக்காக வேண்டி இந்த பள்ளி வாயிலிலே தரிபடுகின்றேன் என்ற நல்லியத்துடன்
எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலாவும் எம் உயிரிலும் மேலான கண்மணியான ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் என்னென்ன விடயங்களை எடுத்து நடக்கும்படி உத்தரவிட்டார்களோ அந்த விடயங்களை எடுத்து நடந்தவர்களாகவும் என்னென்ன விடயங்களை தவிர்ந்து நடக்கும்படி விளக்கல் செய்தார்களோ அந்த விடயங்களை தவிர்ந்த மக்களாகவும் ஆகுவதற்கு அடியோன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நல்லுபதேசம் செய்தவனாக இத்தகுல்லாஹ், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் அல்ல. இந்த உலகத்தில் எத்தனையோ பேர்கள் வாழ்ந்து விட்டு சென்று விட்டார்கள். இந்த உலகத்தை யார்தான் ஆளவில்லை? இந்த உலகத்திலே யார்தான் நிம்மதியாக சந்தோஷமாக இல்லாமல் இருந்ததில்லை? அவர்கள் எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய அரசராக இருக்கட்டும், எவ்வளவு பெரிய கோடீஸ்வரராக இருக்கட்டும், அவருடைய நேரம் முடிந்துவிட்டால் அவர் ரப்புடைய அழைப்பை நோக்கி அவர் சென்றுதான் ஆக வேண்டும். ஆனாலும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது ஒரு மனிதர் நல்ல முறையில் வாழ்ந்து நற்கருமங்களில் ஈடுபட்டு நல்லோர்களுடைய துஆபரக்கத்தை பற்றி ஈமான் கொண்டு நல்ல மல்களிலும் ஈடுபடுபவராக இருந்தால், நல்லவர்களுடைய துஆக்களை பெற்றுக்கொள்பவராக இருந்தால் அவர் ஜெயம் பெற்றவராக ஆகிவிடுவார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நாம் கூறிய ஆரம்பமாக கூறிய அல் குர்ஆன் வசனத்திலே சொல்லுகின்றான். சூரத்துல் கஹ்ஃப் 88வது வசனம், وَأَمَّا مَنْ آمَنَ وَعَمِلَ صَالِحًا فَلَهُ جَزَاءً الْحُسْنَى. இந்த உலகத்திலே யார் ஈமான் கொண்டு நற்கருமங்கள் செய்கிறாரோ, நல்ல சேவைகள் செய்கின்றாரோ, சமூகத்துடைய அக்கறையோடு சேவை செய்கின்றாரோ, وَسَنَقُولُ لَهُ مِنْ أَمْرِنَا يُسْرًا, நமது காரியங்களை சுலபமாக ஆக்கி அவருக்கு கொடுப்போம், கூறுவோம் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, இந்த உலகத்திலே தீன்பணி புரிந்தவர்களும் வலிமார்கள், சமூக சேவை செய்தவர்களும் வலிமார்கள் என்பதை நாம் ஒருபோதும் மறக்கவும் முடியாது. இந்த சமூகம் மறைக்கவும் முடியாது. இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பு சமூக சேவையுடைய முக்கியத்துவமும் இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்கள் இலங்கைக்கு ஆற்றிய பங்களிப்பும் என்ற தலைப்பிலே இன்றைய ஜும்மாவுடைய உரை இருக்கும். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, சில பேர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் வலிமார்கள் என்றால் ஏதோ பள்ளி வாசலில் முடங்கி கிடந்திருப்பார், அல்லது எங்கேயோ தனிமையாக திக்ரில் இருந்து அவர் இறைநேசரத்தை அடைந்து அதனால் தான் சியாரம் இருக்கிறதோ என்றும் கூட சில பேர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல. வலிமார்கள் இறைபணியிலும் ஈடுபட்டார்கள், சமூக அக்கறையோடும் ஈடுபட்டார்கள், சமூகத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள், நாட்டினுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள் என்பதற்கு இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய வரலாறுகள் இந்த இலங்கை மண்ணிலும் சரி, இலங்கை மண்ணிலும் சரி, இந்தியாவிலும் சரி மிக பெரும் சான்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஏனென்னா இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துடைய நிலைமை என்னவென்றால், சமூக சிந்தனையற்றவர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார்கள். வாலிபர்களுக்கு மத்தியிலே சமூகத்தை பற்றிய சிந்தனை அல்ல, நல்லுபகாரம் செய்ய வேண்டிய சிந்தனை அல்ல. அல்லாஹு தஆலா காலத்துக்கு காலம் பேரழிவுகளை தந்து கொண்டிருக்கின்றான். அந்த பேரழிவுகள் மூலமாக இந்த மக்கள் என்னின் பக்கம் மீள மாட்டார்களா, ரப்பை பயப்பட மாட்டார்களா என்று காலத்துக்கு காலம் அனர்த்தங்களையும் பேரழிவுகளையும் இறைவன் ஏற்படுத்துகின்றான்.
ஆனால் எங்கள் சமூகம் அதை பற்றி சிந்திக்காமல் இருப்பதுதான் மிக பெரும் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, நாம் எத்தனை பேரழிவுகளை கண்டிருக்கின்றோம். நாம் இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு, அடைமழையினால் பாதிக்கப்பட்டு, எங்களுடைய அப்பாவி அல் குர்ஆனை சுமந்த அந்த சுவன சிட்டுக்களை இழந்தோம். அந்த தாய் தகப்பன் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள். என்னத்துக்கு அனுப்பினார்கள்? ஓதத்தானே அனுப்பினார்கள். அல்லாஹ்வுடைய கலாமை சுமக்க வேண்டும் என்றுதானே அந்த தாய் தகப்பன் ஆசைப்பட்டார்கள். அந்த வெள்ளத்திலே அந்த பிள்ளைகள் எல்லாம் அடித்து கொல்லப்பட்டு ஷஹீதானார்களே, அந்த தாய் தகப்பனுடைய மனோநிலையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். ஆனால் நமது சமூகத்துடைய நிலைமை எப்படி என்றால், என்ன அனர்த்தம் நடந்தாலும் காசி கொடுத்து ஆட்டா பிடித்து அதை புதினம் பார்க்க போறதுக்கு ஒரு கூட்டம் செல்கிறது. சமூகம் எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, கண்ணு கதிக்க எம்மளுடைய இளைஞர்கள் மரணிக்கின்ற பொழுது, ஏன் விபத்துக்குள் உள்ளாகி துடிதுடித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சகோதரனை தூக்குவதற்கு ஒரு கை முற்படவில்லை, வீடியோ எடுப்பதற்கு பல கைகள் முற்படுகின்றன. எப்படியான ஒரு காலகட்டத்திலே, எவ்வளவு கேவலமான காலகட்டத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. அந்த அப்பாவி அந்த மதரசா அரபு கல்லூரி மாணவர்கள் அந்த நீரிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று கதறுகின்ற பொழுது, தனிமையில் அவர்கள் தாழப்படவில்லை, தனிமையில் அவர்கள் தண்ணீரில் மூழ்கப்படவில்லை. பல பேர்கள் நம்முடைய சமுதாயம் பார்த்து கொண்டிருக்க கூட தான் அடித்து போனார்கள். யாருக்கும் சமூகத்துடைய சிந்தனை வரவில்லை. சகோதரிகளே, இதுதான் எங்களுடைய அதிகமானவர்களுடைய நிலைப்பாடு. ஆனால் இறைநேசர்கள் வலிமார்களுடைய போதனை சமூகத்தை பற்றிய சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஸஹீஹுல் முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், வல்லாஹு ஃபீ அவுனில் அப்தி மா கானல் அப்து ஃபீ அவுனி அஹி. ஒரு அடியான் தனது சகோதரனுக்கு உதவி செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனுக்கு உதவி செய்து கொண்டிருப்பான். இதைத்தான் வலிமார்கள் செய்தார்கள், உதவி செய்தார்கள். ஒரு அடியான் கஷ்டப்படுகின்ற பொழுது உதவி செய்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இன்னொரு ஹதீஸை பார்க்கின்றோம், வல அன் அம்சிய மஅ அஹி ஹாஜத்தின் அஹப்பு இலைய மன் அன் அஅ்தகிஃப ஃபீ ஹாதல் மஸ்ஜித். சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், என்னுடைய சகோதர முஸ்லிமுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக அவரோடு புறப்பட்டு செல்வது என்பது எவ்வளவு பெரிய விடயம் என்று தெரியுமா? சமூகத்துக்கு ஒரு பிரச்சனை வரக்குள்ள, சமூகத்துக்கு ஒரு கஷ்டம் வரக்குள்ள, பலஸ்தீன மக்கள் யூதர்களால் அழித்தொழிக்கப்படுகிறார்கள், சின்னாபின்னப்படுத்தப்படுகிறார்கள், சிறுவர்கள் சிறுமிகள் பெண்கள் எல்லாம் அழித்தொழிக்கப்படுகிறார்கள், மானவங்கப்படுத்தப்படுகிறார்கள். நாம போக முடியவில்லை என்றாலும் எங்களிடத்தில் அந்த கவலை இல்லை என்றால் நாங்கள் எல்லாம் என்ன மூமின்கள் சகோதரர்களே. இந்த உலகத்திலே ஈமான்தாரிகளுக்கு அடையாளமாக பலஸ்தீன மக்களை சொல்வார்கள். சிறார்கள் கூட மரணித்து விட்டால் சும்மா அசால்ட்டாக சொல்வார்கள், அந்த பலஸ்தீன சிறார்கள், அவர் ஷஹீத், ஷஹீத், அவர் ஷஹீத், அவர் சொர்க்கத்துக்கு போறார், அடுத்த கட்டத்தை பார்ப்போம் என்ற அந்த ஈமானிய பலம் எங்களிடம் இருக்கிறதா? கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொரு மனிதருக்கு உதவி செய்வது என்பதற்காக வேண்டி ஒரு அடியான் புறப்பட்டு செல்கிறார் என்றால், மஸ்ஜிதுன் நபவியில மதீனாவுடைய பள்ளிவாசலில் ஒரு மாதம் மன் அன் அஅ்தகிப ஃபீ ஹாதல் மஸ்ஜித் அஹப்பு இலைய, மஸ்ஜிதுன் நபவியில ஒரு மாதம் ஈத்திகாப் இருப்பதை விட மிகச் சிறந்தது, மிக விருப்பமானது அந்த முஸ்லிம் சகோதரிக்காக வேண்டி உதவி செய்வதற்கு இந்த அடியார் புறப்பட்டாரு, அவருக்கு இப்படி ஒரு சிறப்பு என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று சமூக அக்கறை பெரும்பாலும் குறைந்து விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய வருகை தந்த ஒரு கண்ணியமான ஊரிலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். அவர்கள் எப்படி வருகை தந்தார்கள்? இந்த நாட்டுக்கு அவர்கள் செய்த சேவைகள் என்ன? அவர்கள் ஏதோ வந்தார்கள், ஒரு பள்ளியில நின்று சும்மா பயம் பண்ணிட்டு போனார்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? எவ்வளவு பிரச்சனைகளை முன்கொடுத்தார்கள் எமக்காக வேண்டி, எமது சந்ததிகளுக்காக வேண்டி. எத்தனை பேர்களுக்கு இந்த வரலாறுகள் தெரியும்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலக வரலாற்றை பொறுத்த மட்டிலே இறை நேசர்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் பெரும்பாலும் அவர்கள் சமூக அக்கறையோடும் சேவை செய்யக்கூடிய மனப்பான்மையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, அன்று பிரித்தானியர்கள், டச்சுக்காரர்கள், ஒல்லாந்தர்களுடைய காலம், போர்த்துகேயர்களுடைய அந்த அடக்குமுறை நிகழ்ந்த ஒரு காலம். இந்தியாவிலும் இலங்கையிலும் இந்த காலனித்துவ காலம் என்று சொல்வார்கள். இந்த போர்த்துகேயர்கள், டச்சுக்காரர்கள், பிரித்தானியர்கள் முஸ்லிம்களை அடக்கி ஒழித்த ஒரு காலம். அப்படியான அந்த கால பகுதியிலே இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்கள் கிறிஸ்துக்கு பின் 1538 வருடம் தமிழ்நாடு நாகப்பட்டினத்துக்கு வருகை தருகிறார்கள். எப்படியான காலப்பகுதி என்றால், அதே சமயத்தில் இலங்கையிலும் பிரச்சினை. இந்தியாவில் அன்று தமிழ் பேசுகின்ற முஸ்லிம்களும் மலையாளம் பேசுகின்ற முஸ்லிம்கள், கேரளத்து முஸ்லிம்களுக்கு மத்தியில் மிக பெரும் பிரச்சினை இந்த போர்த்துகேயர்களால் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அன்று இந்து சமுத்திரத்தில் 75% வர்த்தக ஆதிக்கம் முஸ்லிம்களுடைய கையிலே இருந்தது. முஸ்லிம்களுடைய வரலாறு சாதாரண வரலாறு அல்ல. இலங்கை வரலாற்றிலே முஸ்லிம்கள் அன்று வர்த்தக ஆதிக்கத்தில் முன்னுரிமையாக இருந்ததினால்தான் இன்றைக்கு நீங்க எங்க போங்க, இலங்கையில எந்த பெரிய பௌத்த ஊரா இருக்கட்டும், பஜார்ல முஸ்லிம் பள்ளிவாசல் இருக்கும். காரணம், அப்படித்தான் முஸ்லிம்கள் வாழ்ந்தார்கள். சகோதரர்களே, பெரியோர்களே, அன்று இந்து சமுத்திரத்தில் 75% முஸ்லிம்கள் தனவந்தர்களாக வர்த்தக ஆதிக்கத்திலே முன்னிலைமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்ததை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்தவர்கள் இந்த போர்த்துகேயர்கள். கடல் பகுதிகளை சூறையாடுகிறார்கள். கடல் வர்த்தகங்களை போர்த்துகேயர்களுடைய வருகையினால் பலவந்தமாக முஸ்லிம்களுடைய கப்பல் படகுகளை இந்த போர்த்துகேயர்கள் சூறையாடுகிறார்கள். வரலாறுகளை படித்து பாருங்கள். படித்த ஒரு மனிதர், ஒரு படித்த வரலாறுகளை படித்தவர் வலிமார்களை பற்றி எப்படி புரிவார் என்பது விளங்கும். சும்மா இருந்துட்டு அதென்ன அவுலியா, அதென்ன கொடியேத்திர என்று எல்லாரும் கதைக்கலாம். வரலாறுகளை கொஞ்சம் படிக்க வேண்டும் சகோதரர்களே. போர்த்துகேயர்களுடைய வருகையினால் படகுகள், பெரும்பான்மையான முஸ்லிம்களுடைய கப்பல்கள் எல்லாம் சூறையாடப்பட்டன. முஸ்லிம்கள் பலவந்தமாக கரையோர பகுதியில் இருந்து விரட்டப்படுகிறார்கள். இப்படியான காலப்பகுதியிலே இறை நேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்துடைய இந்தியாவுடைய வருகை, அவர்களுடைய முரீதீன்களாக கேரளாவில், அன்று கேரளாவிலே ஆட்சி செய்து கொண்டிருந்தவர்களில் கப்பல் படை தளபதிகளாக இருந்தவர்கள் மரைக்காயர்கள். அவர்கள் மூலமாக இவர்கள் பெரும் கொண்ட இந்தியாவுடைய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்துடைய முரீதீன்கள் அவர்களுடைய ஆலோசனைக்கு இணங்க அந்த போர்த்துகேயர்களோடு போராடினார்கள்.
அங்கே அவர்கள் போர்த்துக்கேயர்களோடு போராடி வெற்றி கண்டார்கள். இது யாராலும் மறுக்க முடியாது. இதே காலப்பகுதியில் இலங்கையில் பிரச்சினை. இலங்கையிலே கோட்டைகள், அதை ஆண்டு கொண்டிருந்த மன்னர்கள் பல பிரிவினர்களாக பிரிந்து கொண்டிருந்தார்கள். இந்த சமயத்திலே இலங்கையிலே இருந்த மன்னர் மாயாதுன்னை என்ற மன்னன் அன்று போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக போர் எடுத்தார். போர்த்துக்கேயர்களுக்கு எதிராக அவர் போர்க்கொடியை எடுத்தார். போர்த்துக்கேயர்களோடு சண்டை பிடித்தார். இந்த சமயத்திலே அவர் கேள்விப்படுகிறார், இந்தியாவிலே உத்தரப்பிரதேசத்தில் பிறந்து இந்தியாவுடைய தமிழ்நாடு கேரளா பகுதியில் 404 படை வீரர்களோடு தலைமை தாங்கிய ஒரு குரு இருக்கிறார், இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள். அவர்களிடம் சென்று நாம் முறையிட்டால் அவருடைய படை தளபதிகளை எமக்கு அனுப்பி வைப்பார் என்று மாயாதுன்னை மன்னன் இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்களுக்கு செய்தி அனுப்பி வைக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த வரலாறு? ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க அந்த மரைக்காயர்கள், கேரளாவை சேர்ந்த அந்த மரைக்காயர்கள் இலங்கைக்கு வருகை தந்தார்கள். சிலாபத்துக்கு வருகை தந்து அங்கே போர்த்துக்கேயர்களோடு சண்டை பிடிக்கிறார்கள். போர்த்துக்கேயர்களை விரட்டுகிறார்கள். இலங்கை வரலாற்றிலே சுதந்திரம் தருவதற்கு பாடுபட்டவர்கள் இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்களும் அவர்களுடைய முரீதீன்களும் சகோதரர்களே. சிலாபத்துக்கு வருகை தந்த அந்த மரைக்காயர்கள் யுத்தம் செய்கிறார்கள், போர்த்துக்கேயர்களை விரட்டுகிறார்கள். ஒரு கட்டத்திலே அந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டு ஷஹீதாகி சிலாபத்தில இன்றைக்கு இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகத்துடைய முரீத் ஒருவர் அடக்கவும் பட்டு அவர்களுக்கு ஜியாரமும் இருக்கிறது. இலங்கை வரலாற்றிலே இன்று வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் ஒரு குறிப்பை சொல்கின்றார்கள். இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் இலங்கைக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு 404 சீடர்கள் இருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஊர்களையும், ஒவ்வொரு பகுதிகளையும், ஒவ்வொரு நாடுகளையும் சேர்ந்தவர்கள். சில குறிப்பிலே இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் 500 ஆண்டுகளுக்கு முன் இலங்கைக்கு வருகை தருகிறார்கள். இலங்கை வரலாற்றிலே பெரும்பான்மையான பெரும் இறைநேசர்கள், தாபியங்கள் இலங்கைக்கு வருகை தந்தார்கள். காரணம், இலங்கை என்பது சாதாரண பூமி அல்ல. ஆதிபித ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த பூமிக்கு இறங்கிய பரக்கத் பெற்ற ஒரு முக்கியமான மண் இந்த மண். ஜரந்தீப் அன்று இந்தியாவுடைய ஒரு பகுதியாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் இந்த உலகத்திலே வந்து இலங்கையில் தான் இறங்கினார்கள். அவர்களுடைய கால்பாதத்தை தரிசிப்பதற்காக வேண்டி பெரும் பெரும் மகான்கள், பெரும் பெரும் இமாம்கள், பெரும் பெரும் தாபியங்கள் எல்லாம் வருகை தந்தார்கள். இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் வருவதற்கு முன் வலிமார்களுக்கெல்லாம் தலைவர் கௌசுல் ஆலம் முஹியுத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் வருகை தந்தார்கள். இறைநேசர் ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் அதிகமாக நேசித்த பெரும் கொண்ட மகான் தபுலே ஆலம் பாதுஷா நஜ்ஹர் வலியுல்லா நாயகம் மன்னவர்கள் 1000 பேர்களோட இலங்கைக்கு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய கால்பாதத்தை தரிசிக்க வந்தாங்க. ஷாகுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் அதே மாதிரி வருகை தந்தார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கால்பாதத்தை தரிசிச்சாங்க. தப்தர் ஜெயிலான்ல வந்து திக்ர்ல தியானத்தில இருந்தார்கள். இவ்வாறு இருந்து விட்டு அவர்கள் கிழக்கு மாகாணம் நோக்கி கடல் வழியாக வருகிறார்கள். எமது மண்ணிலே அவர்கள் திக்ரிலே இருந்தார்கள். 41 நாள் திக்ரிலே இருந்தார்கள். இவர்களை மக்கள் வரவேற்றார்கள். இஸ்லாமிய விழுமியங்களை அந்த மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இப்படியான காலப்பகுதியிலே ஒரு வரலாற்றை இன்று இலங்கை வரலாற்றிலே
பேராதனை பல்கலைக்கழக பீடாதிபதி ஒரு விடயத்தை சொல்லுகின்றார். அந்த காலப்பகுதியிலே போர்த்துகேயர்களுடைய நோக்கம் கடல் வழிகளை முற்றுகையிடுவதல்லவா. இவர்கள் இவ்வாறு இலங்கை நோக்கி வருகின்ற பொழுது கிழக்கு மாகாணத்திலே கரைவாகுப்பற்று என்ற இந்த கடல் பகுதியால் வருகின்ற பொழுது, இதை முற்றுகையிடுவதற்காக வருகின்ற பொழுது, வெண்மை நிறைந்த ஆடைகளோடு ஒரு கூட்டம் ஒரு பெரியாருடைய தலைமையில் இருந்ததா. அதை கண்டு இந்த போர்த்துகேயர்கள் விரண்டோடி விட்டார்கள் என்று வரலாற்றிலே குறிப்பிடுகிறார்கள். எவ்வளவு பெரிய விடயம்! இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் வருகை தந்து பல வருடங்கள் கழித்து அதன் பிறகு ஒரு நோயாளி அவர் காட்டு வனத்திலே வந்து கடலோரமாக தூங்கி இருந்து கனவிலே இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் வந்து அவருடைய நோயை குணப்படுத்தி அதன் பிறகு இதே பள்ளிவாசல்ல இருந்து அந்த இடத்தை பார்வையிட்டு கொடியேற்றினார்கள். அது 203 வருடம். ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் எமது மண்ணுக்கு வந்தது 500 வருடங்களுக்கு முன் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே சமயத்தில் தான் இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் அன்னவர்கள் உலகத்தில பல இடத்துக்கு அவர்கள் ஆத்மீக பயணம் செய்தார்கள். அத்துடன் அந்த போன இடங்கள்ல என்ன பிரச்சனை நடந்ததோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் கொடுத்தார்கள். மக்காவுக்கு சென்றார்கள். இவ்வாறு ஒவ்வொரு ஊருக்கும் சென்று அவர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள அஜ்மீருக்கு ஹாஜா முஈனுத்தீன் சிஸ்தி அஜ்மீர் நாயகம் மன்னவர்களுடைய ஜியாரத்தை தரிசிக்கிற சமயத்தில் தான் மற்றும் ஒரு முக்கிய ஒரு இறைநேசர் இலங்கையிலே அடக்கப்பட்டு இலங்கை வரலாற்றிலே இடம் பிடித்த ஒரு இறைநேசர் கண்டியிலே, கண்டி மாநகரிலே இன்று பௌத்த எல்லைக்குள், புனித பூமி எல்லைக்குள், பௌத்த விகாரைக்கு சொந்தமான இடத்திலே ஒரு பள்ளிவாசல் ஒன்று கட்டப்பட்டு ஒரு இறைநேசருடைய தியாரம் இருக்கிறது. ஷேக் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா இவர்கள் அஜ்மீர்ல வைத்து ஹாஜா ஷேக்னா ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்திட பையத் பெறுகிறார்கள். அவர்களோடு சேர்ந்து பயணிக்கிறார்கள். இலங்கைக்கு வந்த சமயத்திலே இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகத்தோடு மன்னர்கள் எல்லாம் அன்பாக வரவேற்றார்கள். இவ்வாறு வரவேற்ற சமயத்திலே உங்களுடைய சேவை இந்த இலங்கைக்கு என்றும் தேவை என்று சொன்னார்கள். இறைநேசர் ஷாவுல் ஹமீது பாதுஷா நாயகம் சொன்னார்கள், நான் இன்னும் பல சேவைகள் உலகம் பூராக செய்ய இருக்கிறேன், என்ற மாணவரை உங்கள் நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறேன் என்றார்கள். அவர்கள்தான் இறைநேசர் ஷேக் ஷிஹாபுத்தீன் வலியுல்லா நாயகம் மன்னவர்கள். இன்று அவர்கள் அதன் பிறகு அவர்கள் எமது நாட்டிலே பல சேவைகள் செய்தார்கள். அவர்களை கண்டு ஒரு மன்னன் இவர் பெரியாரா என்று சோதித்து பார்ப்போம் என்று யானை படைகளோடு அனுப்பி அந்த யானை சரணடைந்து அந்த யானை பூமியிலே குனிந்த வரலாறுகளை இன்று இலங்கை வரலாற்றிலே பதிந்து வைத்திருக்கிறார்கள். சகோதரர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் தெளிவாக விளங்க வேண்டும். வலிமார்கள்னா நாம ஏன் நேசிக்கிறோம், ஏன் நாங்க அவங்கள கண்ணியப்படுத்துறோம்? வலிமார்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள். நபிமார்களுக்கு அற்புத தன்மை இருக்கிறது, மூஜிசா. நாம் எல்லோருக்கும் தெரியும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நோயை குணப்படுத்தினாங்க, மௌத்தாயினவர்களை உயிர்ப்பித்தார்கள், இன்னும் பல அற்புதங்களை செய்தார்கள். அதற்கு பெயர் மூஜிசா. மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்களுக்கு எத்தனை சோதனை வந்தது, கண்ட அசாவாலை அத்தனையும் முறியடித்தார்களே, அற்புதம். அதனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் அல்லாஹ்வை போன்று மூசாவும் அல்லாஹ்வும் ஒன்று என்று யாராக நாம சொல்கின்றோமா? இதே மாதிரி வலிமார்களுக்கு அற்புதம் இருக்கிறது, அது அல்லாஹ் கொடுத்த ஒரு பரிசு. நபிமார்கள் எப்படி அற்புதத்தினால் அவர்கள் அல்லாஹ் கொடுத்த அனுமதியை கொண்டு அற்புதம் செய்தார்களோ அதே மாதிரி வலிமார்களும் அற்புதம் செய்தார்கள். அதையும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார். சூரத்து நம் 39வது 40 வசனத்தை புரட்டி பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படையில ஜின்கள் இருக்கும், மனிதர்கள் இருக்கும், பறவைகள் இருக்கும், எல்லோரும் இருப்பார்கள்.
பல்கிஸ் ராணி வரப்போறார் என்ற உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த ஆசனத்தை பல்கிஸ் ராணியுடைய மிக பிரமாண்டமான ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஆசனத்தை யார் கொண்டு வார? ஜின் எலும்பி சொன்னைக்கு இப்ரீதுங்கிற ஜின் நான் கொண்டு வாரேன் மிக அவசரமா. எப்ப கொண்டு வருவீங்க? நீங்க உங்களோட ஆசனத்தை விட்டு எழும்புறதுக்கு முன் கொண்டு வந்து விடுவேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அந்த அளவுக்கெல்லாம் நான் காத்திருக்க எனக்கு நேரம் போதாது. இதை விட அவசரமாக யார் கொண்டு வர முடியும்? அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகின்றான், சகோதரர்களே, அந்த நேரத்திலே ஒரு இறைநேசர் எழும்புகிறார். சூரத்து நம்ல் 40வது வசனம், காலல்லதி இந்தஹு இல்மும் மினல் கிதாப், வேதத்திலிருந்து அறிவு பெற்ற ஒரு இறைநேசர் எழும்புகிறார். குர்ஆனை மறுக்க முடியுமா? இல்ல அவுலியாலாம் அப்படியெல்லாம் உண்டு இல்ல. இஸ்லாத்தில் என்றா சூரத்து நம்ல் 40வது வசனத்துக்கு நாம என்ன பதில் கொடுப்பது? அந்த இறைநேசர் எழும்பி சொன்னார், நீங்க கண்ணை மூடி விழிப்பதற்கு முன், ஒரு இமவற்றத்துக்கு முன் நான் கொண்டு வந்து வருகிறேன் என்று சொன்னார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இமவெட்டி விழிக்காங்க. பல மைல்களுக்கு அப்பால் இருந்த பல்கீஸ் ராணியுடைய சிம்மாசனம் கண்ணுக்கு எதிர்க்க இருக்குது. இந்த இறைநேசர் அவர்கள் ஆதிமுனு வருகியா என்பவர்கள் என்றும் பெரும் கொண்ட தப்சீருடைய உலமாக்கள் யாரும் மறுக்க முடியாது. தப்சீர் இப்னு கதீர் கூட, இப்னு கதீர் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் கூட இந்த இறைநேசர் யார் என்பதை பற்றி சொல்கிறார்கள். கான முஃமினன் பில்லாஹி ஆபிதன், அவர் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு வணக்கசாலி, சாலிகன், ஒரு அவுலியா, ஒரு சாலிகான மனிதர், சித்திகன், ஒரு சித்திக்கான ஒரு பெரும் கொண்ட ஒரு இறைநேசர். ஆரிஃபம் பில் குதுபிஸ் ஸமாவியா, அவர் வேதத்துடைய அறிவுகள் எல்லாம் அறிந்தவர். ஆரிஃபன் பிஸ்மில்லாஹில் அலம், அல்லாஹ்வுடைய இஸ்மு அகலத்தை அறிந்தவர். இஸ்மு அகலத்தை அறிந்தவர் யார்? வலிமார்கள். அந்த வலியால் இவ்வளவு பெரிய உதவியை, அற்புதத்தை செய்ய முடியும் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான் என்றால், அவுலியாக்கள் என்பவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்கள். நாம குர்ஆனை மறுத்ததாக ஆகிவிடும் வலிமார்களுடைய அற்புதங்களை மறுத்துவிட்டால். ஆக சகோதரர்களே, அவுலியாக்கள் வலிமார்கள் என்பவர்கள் தீன் பணியோடு மட்டும் நிறுத்தவில்லை, சமூக சேவை செய்தார்கள். சமூகத்திலே பெரும் கொண்ட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள். இறைநேசர் ஷாவுல் அமீது பாதுஷா நாயகம் மன்னவர்கள் மதுபானம் ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இந்தியாவிலே போராட்டம் நடத்தினார்கள். மதுபான சாலைகள் ஒழித்து மது அருந்துபவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள். இலங்கை இந்திய தமிழர்கள் அதை பேசுகிறார்கள். எத்தனை பேருக்கு தெரியும் இறைநேசர்கள் வலிமார்கள் இப்படியான சேவைகள் எல்லாம் செய்தார்கள். அவ்வளவு கஷ்டப்பட்டுத்தான் எமக்கு இன்று நாங்கள் எல்லாம் நிம்மதியாக ஒன்று சேர்ந்து தொழுகிறோம் என்றால் அந்த வலிமார்களுடைய வருகைதான் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் வலிமார்கள் எவ்வாறு வாழ்ந்தார்களோ அவர்களை நேசித்து அவர்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் மனிதர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. யா ரஹ்மானே, இரக்கம் உள்ளவனே, அந்த வெள்ள பேரழிவிலே எங்களை விட்டும் மரணித்து ஷஹீதாக கபுராளிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த அரபிக் கல்லூரி மாணவர்களுக்கு ஷஹீதுடைய அந்தஸ்தை வழங்கி விடுவாயாக. அவர்களுடைய பெற்றோர்களுக்கு ரஹ்மத் செய்து விடுவாயாக. யா ரப்பே, எங்கள் ஊரிலே ரஹ்மத் செய்து விடுவாயாக. கொடிய நோய்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. பேரழிவுகள் அனர்த்தங்களை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. யா ரஹ்மானே, எங்களுடைய கண்ணியமான பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா ரப்பே, இரக்கம் உள்ளவனே, திடீர் மரணங்கள், திடீர் விபத்துக்கள், திடீர் பெரும் நோய்களை விட்டும் எங்களையும் எங்கள் சந்ததிகளையும் எங்கள் ஊர் மக்களையும் பாதுகாத்து விடுவாயா. வாஹிரத் அவ்வால் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அன்ஸல அலா அப்திஹில் கிதாப் வலம் யஜ்அல் லஹு இவஜா. அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم. فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والعصر إن الإنسان لفي خسر
إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر. صدق الله العليم. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. إن الله تعالى جواد كريم رب رحيم، واستغفر الله هو الغفور الرحيم. الحمد لله. الحمد لله الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم ما دامت السماوات والأرض. أما بعد، فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإنها موصلة إلى رحمة الله، لقوله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال الله تعالى في شأن محمد صلى الله عليه وسلم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. وقال نبينا محمد صلى الله عليه وسلم: من صلى عليه صلاة واحدة صلى الله عليه بها عشرا. رواه المسلم. اللهم صل على عبدك ورسولك وحبيبك سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم ارض عن خلفاء الراشدين أمير المؤمنين سيدنا أبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن بنت رسول فاطمة الزهراء البتول رضي الله تعالى عنها، وعن شبتين شهيدين ساداتنا الحسن والحسين رضي الله تعالى عنهما، وساداتنا حمزة والعباس رضي الله تعالى عنهما، وأمهات المؤمنين، وارض عنا معهم برحمتك يا أرحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات يا قاضي الحاجات مولانا يا رب العالمين. اللهم اجعل فلسطين آمنة مطمئنة، ومسجد الأقصى وجميع بلاد المسلمين. اللهم انصر الإخواننا المجاهدين في فلسطين وسائر مجاهد المسلمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تسو خلقنا في النار، ولا تجعلنا من خطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله جل الجبار يذكركم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. الله